அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக அரசியலும் நாமும் என்ற இந்த தலைப்பில் எங்களோடு உரையாடுவதற்கு தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் பெற்றமார் மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தலாஞ்சானி. வணக்கம் உயிரோடை தமிழ் உறவுகளே. அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாஸ்டர் உங்களோட ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், எந்த காலகட்டத்தில் நாடுகள் மக்களுடைய ஆணையை புறக்கணிப்பது என்று ஏன் நான் அதை கேட்கின்றேன் என்றால், G7 மாநாட்டை எடுத்தீர்கள் என்றால் அந்த மாநாட்டிலும் சரி இலங்கை தீவிலும் சரி மக்களுடைய ஆணையை புறக்கணிக்கின்ற ஒரு தன்மைதான் தொடர்ந்து காணப்படுகின்றது. ஏன் இவ்வாறு நடப்பதற்கு என்ன காரணம்? நீங்கள் கடந்த வார உலக அரசியலை சரியான முறையில் சுட்டிக்காட்டி இருக்கின்றீர்கள். கடந்த கால உலக அரசியல் எடுத்தால் G7 பிரதானமாக அவர்கள் பேசிக்கொண்ட விடயம் ஒவ்வொரு நாட்டினுடைய பாதுகாப்பு, டிஃபென்ஸ். அதற்கு விதமாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற நவீன போர் ஆயுதங்களையும் போர்க்கருவிகளையும் பெற்று ஒரு பாதுகாப்பு பலத்தை உருவாக்குறதன் பெற்று தான் பேசிக்கொண்டார்கள். அதே போல செயற்கை நுண்ணறிவு மூலமாக இன்றைய பொருளாதாரம் கட்டுப்படுத்தப்படுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் செயற்கை நுண்ணறிவை பொருளாதாரத்துக்கு பயன்படுத்துவதற்கு அமெரிக்காவினுடைய தலைமையில் செயற்பட வேண்டும் என்று முதலாவதில் நேட்டோடு இணைந்து செயற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் பேசப்பட்டன. அடுத்ததில் அமெரிக்காவுடைய தலைமையில் இந்த AI தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைந்து வளர்ப்பதற்கான தன்மைகள் பேசப்படும். இவை எல்லாமே அரசாங்கத்தினுடைய பாதுகாப்புக்கும் அரசாங்கத்தினுடைய பொருளாதார பலத்துக்குமான ஒன்று. ஆனால் மக்களுடைய தேவைகள், மக்களுடைய வேலைவாய்ப்புகள், மக்களுடைய உடல்நல தேவைகள், இவைகளுக்கான தன்மைகள் பேசப்படவில்லை. இன்று மிக மோசமாக உலகத்தை பாதித்து கொண்டிருக்கின்ற எல்னினோ காலநிலை மாற்றம் என்பது மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்ற பொழுது கூட இந்த காலநிலை சீர்கேட்டுக்கு விதமாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த அவசரகால முகாமைத்துவத்தை, இடர்கலை முகாமைத்துவத்தை செய்வது என்பதை பற்றி அவர்கள் பேசவில்லை. இதே போலதான் ஸ்ரீலங்கா எடுத்தீங்கள் என்றாலும் ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்காவினுடைய பிரதமர் மதிப்புக்குரிய ஹரணி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், இந்த ஆண்டுக்குள் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ரத்து செய்யப்படும் என்று கூறியிருக்கின்றார். தொடர்ந்து கூறியிருக்கின்றார், தாங்கள் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவோம். பழைய அரசியலமைப்பில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. அந்த புதிய அரசியலமைப்பு வருகின்ற பொழுது அது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும். அதே நேரத்தில் இந்த ஜனாதிபதி முறைமையை நீக்குவது என்பதும் அதற்கூடாக முன்னெடுக்கப்படும் என்று. ஆனால் இப்பொழுது தாங்கள் ஊழல் ஒழிப்புக்கும் போதைப்பொருள் ஒழிப்புக்கும் மற்றும் மக்களுடைய பொருளாதார தன்மைகளை பலப்படுத்துவதற்குமே தாங்கள் இப்பொழுது செயற்பட்டு கொண்டிருப்பதாக கூறியிருக்கின்றார். இவ்வாறு கூறுகின்ற பொழுது செம்மணியிலே 387 உடலங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டும் விட்டது. அப்படியான ஒரு சூழலில் இன்று கூட நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அங்கு 14 உடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக கூறுகின்றார். அப்ப இவ்விதமாக மிகப்பெரிய ஒரு இன அழிப்பு அங்கே நடைபெற்றுகின்ற நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அங்கு ஸ்ரீலங்காவுடைய நீதியமைச்சர் கூட சென்றிருக்கின்றார். ஆனால் அவர்கள் அங்கு போகின்ற பொழுது கையாள்கின்ற சொற்றொடர் மனித படுகொலை என்று. அதை இனப்படுகொலை என்ற சொல்லிலிருந்து அவர்கள் நீக்குகிறார். மனித படுகொலை என்பது மனிதர்களுக்கிடையே ஏற்படுகின்ற கோபத்தினால் அல்லது பொறாமையினால், போட்டியினால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒன்று. அவ்விதமாக அவர்கள் மிக தந்திரமாக அங்கு நடைபெறுகின்ற விடயங்களை ஒரு இனத்தை அளித்தார்கள். அது ஒரு இன துடைப்பு முயற்சியாக இருந்தது, பண்பாட்டு இன அழிப்பாக இருந்தது என்ற விடயங்களை இந்த அரசாங்கம் ஒதுக்குகின்ற பொழுது, புறப்போக்குற மறுக்கின்ற பொழுது, இவர்களும் தமிழ் மக்களுடைய மக்கள் ஆணை, அதாவது தமிழ் மக்களுடைய மக்கள் ஆணை 1974 தேர்தல் என்னவாக இருந்தது? எங்களுடைய பாதுகாப்பான அமைதியான வாழ்வுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நாங்கள் எங்களுடைய தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வோம். அதனை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் நாங்கள் எங்களுக்கான தனியரசு மூலமாக அதை நாங்கள் செய்வோம் என்று கூறினார். ஆகவே இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் மக்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய 1977 மக்களான இதுவரை
ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. எப்படி கூற முடியும் மாஸ்டர்? இப்ப நீங்கள்லாம் கூறினீர்கள் ஹரிணி அம்மையார் அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க போகிறார் என்று கூறினார்களே, அப்படி நீங்கள் எப்படி கூற முடியும்? அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறுகிறார்கள். வார்த்தை ஜாலங்களால் எல்லாம் செய்யலாம். ஆனால் அவர்கள் கொண்டு வருகின்ற பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம், பயங்கரவாத தடை சட்டம் என்பது பயங்கரவாதம் செயற்படாமல் இருப்பதற்கான முன்னேற்பாடுன்னு சொன்னார்கள். இப்பொழுது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்பது பயங்கரவாதம் செயற்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படி செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அது இருக்கிறதுக்கான சட்டம். அந்த பயங்கரவாதம் என்றால் என்னென்று கேட்டால், ஈழத்தமிழர்கள் தங்களுடைய இந்த மண் எங்களின் சொந்த மண் என்கின்ற அந்த மக்கள் இறமையை அவர் வெளிப்படுத்தினால் 6வது திருத்தத்துக்கு கீழ் அவர்கள் குற்றம் செய்தவர்களாக மாற்றப்படுவார். அதே மாதிரியாக அவர்கள் தங்களுடைய மண்ணினுடைய பாதுகாப்பை, தங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பை முன்னெடுத்து போராட்டம் செய்தால் அது பயங்கரவாத போராட்டம். ஆகவே இப்பொழுது பயங்கரவாத போராட்டத்தை ஈழத்தமிழர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு எதிர்ப்பு வருகின்றது. இப்பொழுது முன்னே இருந்ததை விட கருத்தியலை மிக மோசமான தன்மையை கொண்டு வருகின்றார்கள். இவற்றுக்கான போதிய விளக்கங்களை அவர்கள் அளிக்கவில்லை. இன்னும் அவர்கள் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய இந்த மண் தங்களின் சொந்த மண் என்று சொல்லி வாழ்கின்ற அந்த அடிப்படை தன்னாட்சி உரிமை அவர்களுடையது. இந்த ஈழத்தமிழர் தாய பிரதேசம் யாழ்ப்பாண வன்னி அரசுகளுக்கு கீழ் இருந்த நிலப்பரப்பு என்ற அந்த உண்மைகளை வரலாற்று ரீதியாக கூட பேசுகின்றார்கள் இல்லை. வரலாற்று ரீதியாக பேசினால்தான் அந்த உண்மைகள் பேசப்படும். ஆகவே இப்படித்தான் இங்கே நடக்கிறது. G7 இதே தான் நடக்கிறது. என்னன்னு சொன்னால், இந்த தன்மைகள் விதமாகத்தான் உலகெங்கும் அவர்கள் தங்களுடைய ஆட்சிக்கான அதிகாரத்தை கட்டமைப்பதற்கும் ஆட்சிக்கான நிதிப்பலத்தை பெறுவதற்குமான முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்களே தவிர, மக்களுடைய அடிப்படை மனித உரிமைகளான தன்னாட்சி உரிமையையோ அல்லது அடிப்படை மனித உரிமைகள் இதனையுமோ பேணுவதற்கான இந்த முயற்சியும் செய்யாமல் இருக்கிறார்கள். இதனால்தான் மக்கள் தங்களுக்கான மக்கள் உரிமையை அமைத்துக் கொள்ள வேண்டும் சொல்கின்ற பொழுது அது நாட்டை பிரிப்பதை பற்றி கதைப்பதில்லை. நாடாக இருக்கின்ற பொழுது நாங்கள் எங்கள் மண்ணில் நாடாகவே இருக்கின்றோம், தேசமாக இருக்கின்றோம். அந்த இருக்கின்ற எங்களுடன் எங்களையும் வாழ விடுங்கள், நாங்கள் மற்றவர்களுடன் அவரவர்களுடைய சேவைக்கேற்ப இணைந்து வாழ்வதற்கான உரிமையும் தாருங்கள் என்றுதான் கேட்கின்றார்கள். ஆகவே இதனை பிரிவினை என்றும் பயங்கரவாதம் என்றும் சொல்கின்ற அந்த சொத்துகளுக்கு கூடாக மக்கள் ஆணை மறக்கப்படுகிறது. அவைத்தான் ஈரானிலும் ஈரான் மக்களுடைய உட்கட்டுமானங்கள் அளிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்காவிலும் அதைத்தான் செய்தார்கள். அங்கும் இந்த மாதிரி தான் அவர்கள் எந்த ஒரு முயற்சி செய்ய முற்பட்டாலும் அதை உலக பாதுகாப்புக்கும் உலக அமைதிக்கும் எதிரானதுன்னு கூறுகின்ற தன்மையை பார்க்கின்றோம். இதே சொல்லாட்சியை இதே முறைமையைத்தான் இந்த மேற்குலக நாடுகளும் அமெரிக்காவும் கூட கையாண்டு கொண்டு வருவதை பார்க்கின்றோம். இதிலிருந்து விடுபடுவதாக இருந்தால் மக்கள் ஒருமைப்பாடு, இந்த ஒருமைப்பாடு என்பது எல்லாரும் ஒற்றுமையாக நிற்பது என்ற கருத்தல்ல. ஒரு பொழுதும் எல்லாரும் ஒற்றுமையாக நிற்க முடியாது. ஒரு குடும்பத்தில் கூட தாய் தந்தை பிள்ளைகள் எந்த நிமிடமும் ஒற்றுமையாக இருக்கிற நிலை இருக்கிறது இல்லை. ஆகவே ஒருமைப்பாடு என்பது அந்த உண்மையை பேசுவதற்கு, இந்த மண் எங்களின் சொந்த மண் என்பதை யாராவது ஈழத்தமிழர்கள் மறுப்பார்களா இருந்தால் அவர்கள் ஈழத்தமிழர்கள் தங்களை சொல்லிக் கொள்வதற்கு தகுதியற்றவர். அந்த விடயத்தில் யாராக இருந்தால் தேசிய மக்கள் சக்தியில் தெரிவு செய்யப்பட்ட தமிழர்களும் கூட இந்த மண் எங்களின் சொந்த மண் அவர்கள் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய கட்சி தலைமைக்காக ஒரு அடிமைகளாக செயற்படுறார்களே தவிர அவர்களே பேசக்கூடிய தன்மை இருக்கிறது. நாங்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து வருகிறோம். அதே மாதிரி தான் மலையக மக்களாக இருந்தாலும் சரி அல்லது முஸ்லிம் சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எங்கள் மண்ணிலே மிக நீண்ட காலமாக வாழ்ந்து வருகின்ற சூழல் அவர்களுக்கான தன்னாட்சி உரிமைகளும் அவர்களுக்கான அரசியல் உரிமைகளும் இருக்கின்றன. அதை யாருமே மறுக்கவில்லை. ஆகவே அவர்கள் தங்களுடைய வாழ்வியல் கட்டமைக்கப்பட்ட வரலாற்றை தெளிவாக கூறி இது எங்களுடைய மண் என்பதை கூறுவதற்கு அவர்களுக்கும் உரிமை இருக்கின்றது, இல்லை என்று நாங்கள் கூறவில்லை. அப்ப ஈழத்தமிழர்களுடைய உரிமையை இந்த மண் எங்களின் சொந்த மண் என்ற பொழுது அதை பயங்கரவாதம் என்றும் அதை பிரிவினை என்றும் சொன்ன பொழுது மற்ற குழுக்கள் இலங்கை தீவில் அமைதியாக இருந்த காரணத்தினால் தான், இணைந்து போராடி இருந்தால் எல்லாருமே இணைந்து வெற்றி பெற்றிருப்போம். ஆரம்ப கட்டத்திலே ஈழத்தமிழர்களுடைய போராட்டத்தின் தொடக்கத்தில் பலஸ்தீனம், லெபனான் போன்ற நாடுகள் ஈழத்தமிழர்களுடைய ஆரம்ப கட்ட போராளிகளுக்கு பயிற்சி கொடுத்தன என்பது வரலாறு. ஆகவே அந்த தன்மைகள் ஏன் மாறுபட்டன? பலஸ்தீனம், லெபனான் எல்லாம் முஸ்லீம் நாடுகள் எல்லாருக்கும் தெரியும். இங்கு
எந்த மனிதன் என்பதில்ல முக்கியம், எந்த நாடு, எந்த இனம், எந்த மொழியல்ல முக்கியம். மனிதன் பாதிக்கப்படுகின்ற பொழுது மனிதன் உதவ வேண்டும் என்கின்ற அடிப்படை மனிதாயத்தில் செயற்படுகின்ற பொழுதுதான் அது முழுமையானதாக இருக்கும் என்பதுதான் அடிப்படையான கருத்து. இப்ப நீங்கள் கூறும் பொழுது மக்கள் ஆணை என்று சொன்னீர்கள். இனி அனுரகுமார் திசாநாயக்கா பதவிக்கு வந்த பொழுது அவர் எவ்வாறு அதை விடயங்களை கூறினார் என்று உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு நாடு ஒரு சட்டம், அதே ஒரு மக்கள் என்ற விதத்தில் அவர் பேசும் பொழுது உங்களுக்கு தெரியும், சுரேஷ் சாலை கைது தொடர்பாக தெற்கிலங்கையில் போராட்டம் நடைபெற்றது. இதே நேரம் கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் நீதியமைச்சர் செம்மணிக்கு சென்று அங்கே அகழ்வு பணி நடப்பு, நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் உடலங்கள் அங்கே அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் அங்கே அவர் சென்ற பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு எதிராக, வேலன் சுவாமிகளுக்கு எதிராக, கஜேந்திரன் செல்வராஜாவுக்கு எதிராக தடை கொண்டு வந்திருக்கிறார்கள். வடக்குக்கு ஒரு நியாயம், தெற்குக்கு ஒரு நியாயம். இது எப்படி அனுரகுமார் திசாநாயக்கா நியாயப்படுத்த போகிறார்? அப்படி என்றால் அவர் கூறிய வாக்குறுதி இனி மக்களுடைய ஆணையை முற்றுமுழுதாக இங்கே புறக்கணிக்கிறதாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இது நீங்கள் மிக முக்கியமான விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றீர்கள். அவர் தேர்தல் கொள்கை திரட்டில் மிக தெளிவாக கூறியிருந்தார். அதாவது இனிமேல் முந்திய மாதிரியான நிலை இருக்காது. ஆனால் முந்திய மாதிரியான நிலை தான் இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கின்ற என்பதுதான் வெளிப்படையான ஒன்று. ஒரு சில தனி மனிதர்களுக்கு நீங்கள் தனி மனித நிலையிலே சில உதவிகளை செய்திருக்கலாம், அது யாரும் மறக்கவில்லை. ஆனால் நீங்கள் இனத்துவ ரீதியாக ஈழத்தமிழர்களுடைய தாயகத்தையோ அல்லது ஈழத்தமிழர்களுடைய தன்னாட்சி உரிமையையோ அல்லது ஈழத்தமிழுடைய தேசியத்தையோ நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? அந்த நிலை இல்லை என்றுதான் பதில். அதன் காரணமாக தான் இந்த மக்கள் தங்களுடைய தன்னாட்சி உரிமைக்காக அரசியல் வழிகளிலும் பின்பு தங்களை பாதுகாப்பதற்குமான போராட்டங்களிலும் நிகழ்த்தினார். அவை உங்களுக்கு தெரியும். அது மட்டுமில்லை, நீங்கள் ஒரு இடதுசாரி பின்னணியில் வந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் எவ்விதமாக ஒரு கட்சி, ஒரு நாடு, ஒரு மொழி என்றெல்லாம் பேச முடியும்? பல்லினத்தன்மை கொண்ட தீவு, பல மொழிகள் பேசப்படுகின்ற தீவு. நாங்கள் சிங்கள மொழி, தமிழ் மொழியை மட்டுமன்றில்லை, அந்த மண்ணிலே அங்கு நீண்ட காலமாக இருக்கின்ற மிகச் சிறிய அளவான மக்கள் வேறு மொழிகளையும் பேசுகின்றார்கள். மலையர்கள் அங்கே இருக்கின்றார்கள். பரங்கியர் என்று சொல்லப்படுகின்ற நிலையிலே ஆங்கிலத்தை தொடர்ந்து பேசுகின்ற குடும்பங்கள் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் இடதுசாரித்துவத்தோடு நீங்கள் இருப்பதாக இருந்தால் நீங்கள் இந்த மொழி, மதம், நிறம், சாதி என்பற்றியுடன் நீங்கள் கடக்க வேண்டும். ஆனால் கடக்கின்றீர்களா? நீங்கள் எல்லா மகா சங்கங்களுடைய காலிலும் போய் விழுவதுதான் இடதுசாரித்துவத்தினுடைய தலைமை பண்பு என்று காட்டுகிற நிலையத்தான் இருக்கின்றீர்கள். நீங்கள் மத குருமாருக்கு மதிப்பளிப்பதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அது வேற விடயம். அவர்கள் ஒவ்வொரு நம்பிக்கையிலும் ஒவ்வொரு வாழ்கின்ற பொழுது தலைவர்கின்ற முறையில் எல்லா நம்பிக்கைக்குரியவர்களை நீங்கள் போற்றுவது சரி. ஆனால் அதே மாதிரியாக நீங்கள் தமிழ் மொழிக்கு, தமிழர்களுக்கு என்ன செய்கின்றீர்கள்? நீங்கள் அரசியலமைப்பை திருத்திரம் என்று சொல்லிக்கொண்டு, அரசியலமைப்பு தான் பிரச்சனை என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்பொழுது 1.5 வருடங்கள் ஆகின்றன. அந்த 1.5 வருட காலத்தில் அந்த அரசியலமைப்பில் சட்டத்தின் முன் எல்லோரும் சமம் என்பதை வலியுறுத்தக்கூடிய எந்த மாற்றத்தை கூறினீர்கள்? சிங்கள பெரும்பான்மையினம் அதை ஏற்றுக்கொள்ளாது என்ற கருத்தை கூறுகின்றீர்கள். சிங்கள பெரும்பான்மையினம் அவர்களுடைய கண்டி கோட்டை நிலப்பரப்பில் வாழ வேண்டும் என்பதுதான் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்காவுடைய கருத்தாக கூட இருந்தது. அவை சிங்கள பெரும்பான்மையினம் என்பது கண்டி கோட்டை அரசுகளுடைய பகுதிக்குரியது. ஆனால் தமிழ் மக்களுடைய பகுதியாகிய யாழ்ப்பாணம், திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, அம்பாறை தொகுதிகள் எடுக்கின்ற பொழுது அந்த பகுதிகள் யாழ்ப்பாண அரசுக்கு இருந்த என்பதை சொன்னது எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக். ஆகவேதான் யாழ்ப்பாண இரட்ட சபாவன்னு சொல்லி தனியாக கூறினார். இப்பொழுது உங்களுடைய முக்கிய தலைவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், அங்கு யாழ்ப்பாண அரசு இருந்ததை எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக் ஏற்றுக்கொண்டார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்படியானால் நீங்கள் உங்களோட பக்கத்தில் பெரும்பான்மையாக இருப்பவர்களுக்கு நீங்கள் பெரும்பான்மையான விடயங்களை செய்வதை நாங்கள் வேற இருக்கின்றோம். அதே மாதிரி எங்களோட பக்கத்தில் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு சூழலில் நாங்கள் எங்களுக்கான தன்னாட்சியை பயன்படுத்தி எங்களுக்கான அரசியல் எதிர்காலத்தையும் எங்களுக்கான சமூக பொருளாதார வளர்ச்சிகளையும் பெற வேண்டும் என்ற நோக்கமே ஒழிய, அப்படி பெறுகின்ற பொழுது இலங்கை முழுவதும் வேலைக்காகவோ அல்லது கல்விக்காகவோ மனித நிலையில் ஒருத்தரை ஒருத்தர் பயணிப்பது, வாழ்வதை யாருமே குறை சொல்லவில்லை. அது உலகம் முழுக்க இருக்கிற முறைமை. இதுக்குள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வித்தின் த ஸ்டேட் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. எந்த ஒரு நீங்கள் இங்கு சவுத் ஊழல் எடுப்பீர்கள் என்றால் சவுத் ஊழில் சீக்கிய இனத்தவர்கள் மிக அதிக அளவில் வாழ்கின்றார்கள். அந்த பகுதியில் அவர்களே அந்த பகுதிக்கு போனால் அவர்கள் தங்களுடைய பண்பாட்டு நிலை எல்லாத்தையும் செய்வதை பிரித்தானிய அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது. அவ்விதமாக ஆனால் எங்கள் பகுதியில்
அங்க வந்து பௌத்த விகாரங்களை கட்டுகிறீர்கள், சிங்களம் படித்தியாக நிற்கின்றீர்கள், அந்த பக்கத்துல வந்து எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் காசு கொடுக்குறீங்கள், இலங்கை முழுக்கான தமிழ் பக்கத்து பள்ளிக்கூடம் உடனே காசு கொடுக்குறீங்கள் இல்லை. இப்ப வைத்தியசாலையும் கொண்டு வந்து தமிழர்களுக்கு வைத்தியசாலையும் இல்லை, சிங்கள வைத்தியசாலைக்கெல்லாம் இருக்க கொண்டு வருகின்றீர்கள். இப்படியெல்லாம் செய்து கொண்டு நீங்கள் உங்களை இடதுசாரிகள் என்றும் சொல்லிக்கொண்டு அதே நேரத்தில் வந்து நாங்கள் வந்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் எப்படி அது முடியும்? நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காணாவிட்டால் நீங்கள் உங்களுடைய அரசியல் நிலையிலும் வரலாற்றில் மிக மோசமான முறையில் விவாதங்களை சந்திக்க வேண்டி வரும். எஸ்டபிள்யூ பண்றாருனாக்க ஆரம்பத்தில் அப்படி சொல்லிவிட்டு பிறகு அவர் மாறிய காரணத்தினால் அவருக்கு இருந்த உலக மதிப்பே மாறுபட்டது என்பது உங்களுடைய கவனத்தை கொண்டு வர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாடு உய்யாத ஒரு நிலைமையை தான் ஏற்படுத்தும் என்று கூறிக்கொண்டு மாஸ்டர், நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டதற்கு முன்னதாக இன்னொரு விடயம், அதாவது நீங்கள் மக்கள் ஆணை என்று கூறும்பொழுது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு பிரித்தானியாவில் பிரெக்சிட், அதாவது பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தோடு வெளிவருவது தொடர்பான ஒரு வாக்கெடுப்பு நடைபெற்றது. அந்த வாக்கெடுப்பில் பல குழப்பத்தில் வாக்களித்தாலும் அந்த மக்கள் ஆணை என்ற ஒன்று இருக்கிறது. மக்கள் ஆணையின் ஊடாக 2016ஆம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளிவந்தது. இப்பொழுது 10 ஆண்டுகள் கலந்திருக்கின்ற நேரத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை இந்த பிரித்தானியாவுடைய பொருளாதாரத்தை சரிவை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது மக்கள் ஆணை இங்கே ஒரு சிக்கலான ஒரு நிலையை கொண்டு வந்து விட்டிருப்பது போல் தெரிகின்றது. இது தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இங்குதான் மிக முக்கியமான விடயத்தை பிரித்தானியா வந்து ஈழத்தமிழர்கள் கூறுகின்றது. அதாவது இறைமை என்பது கூட்டாண்மைகளுக்கு ஊடாகவும் பங்காண்மைகளுக்கு ஊடாகவும் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒன்று. அந்த இறைமையை யாராவது தங்களுக்கு மட்டும் என்ற ஒரு தனித்துவ நிலைக்கு கொண்டு போவார்களா இருந்தால் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவது மட்டுமன்றில்ல, உலக பொருளாதாரத்தோடும் உலக அரசியலுடனும் செயற்பட முடியாத நிலை வரும். இதுதான் இன்றைக்கு பிரித்தானியாவுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. பிரித்தானியாவில் வந்து தாங்கள் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மனித உரிமை சட்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நாங்கள் அதிக அளவில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருப்பதற்கு நாங்கள் வந்து பணம் செலுத்துகிறோம் என்றெல்லாம் கூறி மக்களை வந்து உசுப்பேற்றி என்ன நடந்தது? ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து தனித்து வாழ முடியும் என்ற ஒரு நிலையை வெளிப்படுத்தினார். ஆனால் இன்று பிரித்தானியாவினுடைய பிரதம மந்திரி அவர்களே மிக தெளிவாக கூறுகின்றார், நாங்கள் வந்து திரும்பவும் வந்து ஏதோ ஒரு வகையில் ஐரோப்பிய பொருளாதாரத்துக்குடனும் ஐரோப்பிய பாதுகாப்புடனும் இணைந்து வாழ வேண்டும் என்று கூறுகின்றார். அதனால் இப்ப திரும்ப வந்து இந்த மேக்கப் ஃபீல்டில் லேபர் கட்சி பெற்றிருக்கிற வெற்றி என்பது அவருடன் ரிஃபார்ம் கட்சி போட்டியிட்டது. ரிஃபார்ம் கட்சி இன்றைக்கு பிரித்தானியாவில் செல்வாக்கு வளர்கின்ற ஒரு கட்சியாக இருக்கின்ற சூழ்நிலையிலும் கூட அங்கு வந்து ஆன்டி பர்ன்ஹாம் வந்து லேபர் கட்சியினுடைய வேட்பாளர் 24,927 வாக்குகளையும், கெனியன் வந்து ரிஃபார்ம் கட்சி வேட்பாளர் 15,696 வாக்குகளையும் பெற்று, ரெஸ்ட் கட்சி வந்து ரெபேக்கா ஷெப்பர்ட் வந்து 3,111 வாக்குகளையும், கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய மிஷல் வின்ஸ்டான்லி வந்து 997 வாக்குகளையும், அடுத்து ஜே காஸ்டின் வந்து லிபரல் கட்சியினுடைய வேட்பாளர் 163 வாக்குகளையும் எடுத்த அந்த சூழ்நிலையில் அங்கு வந்து ஆன்டி பர்ன்ஹாம் வெற்றி பெற்றிருக்கின்றார். இந்த ஆன்டி பர்ன்ஹாம் தான் பிரெக்சிட் வந்த நேரத்தில் வடகிழக்கு இங்கிலாந்தினுடைய 11 தொகுதிகளிலும் நியூகாசில் தவிர்ந்த மற்ற தொகுதிகள் எல்லாமே அதிக அளவு பிரெக்சிட்டுக்கு வாக்களித்ததன் காரணத்தான் பிரெக்சிட் வாக்கு அதற்குரிய 50% தாண்டியது. அதே நேரத்தில் வந்து அந்த நேரத்தில் ஆன்டி பர்ன்ஹாம் இதை சொன்னார், அதாவது நாங்கள் வந்து பிரித்தானியாவை ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலக்குவதன் மூலம் பொருளாதார பிரச்சனைக்கும் பாதுகாப்பு பிரச்சனைக்கும் ஆளாவோம் என்று சொன்னார். இன்றைக்கு பிரித்தானிய பிரதமர் சரியான முறையில் லேபர் கட்சியை முன்னெடுக்கவில்லை என்று சொல்லி குரல் கொடுத்து பிரித்தானிய பிரதமர் பதவிக்கான போட்டியாளராக விளங்கிக் கொண்டிருக்கிற ஆன்டி பர்ன்ஹாம் அங்கே வெற்றி பெற்றிருப்பது இந்த ஜூன் 23ஆம் தேதி 2006ஆம் ஆண்டு, இந்த ஜூன் 23ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு எந்த ஒற்றை சந்தையிலிருந்து விலக வேணும்னு சொல்லி மக்கள் அணி வெளிப்படுத்தினார்களோ அதே பகுதியிலிருந்து அன்றைக்கு வடகிழக்கு பகுதியிலிருந்து வெளிப்படுத்தினார்கள். இன்றைக்கு வந்து வடமேற்கு பகுதியில் இருக்கின்ற மேக்கஃபீல்டிலே இருந்து மக்கள் ஆணை மூலமாக திரும்பவும் வந்து அந்த ஒற்றை சந்தைக்குள் தாங்கள் செல்ல வேண்டும் என்கின்ற மக்கள் அணை பிறப்பித்திருக்கிறார். மக்கள் அணை மாறும், மக்கள் அணை மக்களுக்கான
தன்மையில் மாறும். ஆனால் ஒரு விஷயம், எங்களுடைய இலங்கையில் இருக்கின்ற பிரச்சனை என்பது மக்களாணைக்கு அப்பால 1972 வைகாசி 22 எங்களை அரசற்ற தேசியமாக மாற்றினார்கள். நேஷன் வித்தவுட் ஸ்டேட் என்று கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினத்திலே இருந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் எங்களை ஆள்வதற்கான அரசியல் தகுதி உள்ள ஒரு அரசியலமைப்பை கொண்டதாக இல்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். ஆன காரணத்தினால்தான் பிரித்தானிய அரசாங்கத்திடம் இருந்த 1796 இருந்து வந்த ஈழத்தமிழுடைய உரிமை இந்த 1972 மே மாதம் 22 ஈழத்தமிழர்களிடமே மக்கள் உரிமையாக வந்தது. அவ்விதமாக மக்கள் எங்களை அவர்கள் முற்றுமுழுதாக தங்களுடைய ஆட்சி பிறப்பிலிருந்து வெளியே தள்ளினார்கள். தள்ளித்தான் பிரித்தானிய மகாராணியை கூட அவருடைய தலைமையில் இருந்த அந்த கட்டமைப்பு கூட மாற்றி குடியரசு என்றே பிரகடனப்படுத்தினாலும் அந்த குடியரசு அந்த சோல்பரி அரசியலமைப்பை வன்முறைப்படுத்தி அந்த பாராளுமன்ற கட்டிடத்தில் கூட அவர்கள் அதை செய்யாமல் அதற்கு வெளியே நவரங்களாவில் அந்த நேரத்தில் பாராளுமன்றம் ஒன்று கூட சொல்லவில்லை, தேசிய சபை என்று தான் சொன்னார்கள், நேஷனல் அசம்பிளி என்று சொல்லி. அப்படி வந்த பொழுது அதன் காரணமாக அன்றிலிருந்து இன்று மட்டும் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை என்பது எங்களுடைய அரசற்ற தேச நிலையிலிருந்து நாங்கள் எங்களுடைய தன்னாட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மீளவும் எங்களுக்கான பாதுகாப்பான அமைதியான ஆட்சி அமைத்துக் கொள்வது என்பது. இதில் தெலுங்கானுடைய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஈழத்தமிழ் பிரதிநிதிகள் தடுமாறுகிறார்கள். அவர்களுக்கு 6வது திருத்தம் இருப்பது ஒரு பெரிய பிரச்சனையான விடயம் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் இந்த மண் எங்கள் சொந்த மண் என்பதை அந்த 6வது திருத்தம் தடை செய்ய போவதில்லை. என்னுடைய மண்ணை நான் பலப்படுத்த வேண்டும், என்னுடைய மக்களை நான் பாதுகாக்க வேண்டும். அதை எப்படி 6வது திருத்தம் தடை செய்யும் என்பதை சட்டத்தரணிகள் தான் கூற வேண்டும். அங்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன, நாங்கள் இங்கிருந்து பேச முடியாது. ஆனால் நீங்கள் உலக மக்களுக்கும் உலகெங்கும் இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கும் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. இந்த இடத்தில் தான் இன்றைக்கு ராய்ட்டர் செய்தி முகவர், உலகத்தினுடைய மிகப்பெரிய செய்தி முகவர் என்று சொன்னால் ராய்ட்டர் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் செய்த ஆய்வின்படி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். என்னென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கின்ற அரசுகளுடைய நிலையற்ற தன்மை, பொருளாதார பிரச்சனை, காலநிலை பிரச்சனை, இவைகளுக்கெல்லாம் மேலாக மக்களை பாதிக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால், செய்திகளில் நம்பகத்தன்மை இல்லாத நிலையில் மக்கள் இருக்கின்றார்கள். அது முதலாவது பிரச்சனையான விடயம். செய்திகள் நம்பகத்தன்மை உள்ளதாக அமையவில்லை என்று சொன்னால் எவராலும் எதனையும் சிந்திக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது, செயற்படுத்தவும் முடியாது. ஆகவே இந்த சமூக ஊடகங்கள் தோற்றம் பெற்றதற்கு பின்னர் இந்த பாரம்பரிய தொலைக்காட்சி வானொலி நிறுவனங்கள் முடக்கப்பட்டு இன்றைக்கு இந்த மிகப்பெரிய ஆபத்து தோன்றி இருக்கிறான்னு சொல்லி அவர் சொல்றாரு. இன்றைய உலகத்தினுடைய பிரச்சனை மக்களுக்கு நிறுவனங்களுக்கு மேல் நம்பிக்கை இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. மக்களுக்கு நிறுவனங்களுக்கு மேல் நம்பிக்கை இல்லாத நிலை ஏற்படுகின்ற பொழுது தலைமைத்துவம் வராது. ஏனென்றால் ஒரு நிறுவனத்தை நாங்கள் நம்புகின்ற பொழுதுதான் அந்த நிறுவனத்துக்கு ஊடாக மக்களுக்கான சேவை வருகின்றது என்று மக்கள் நினைவதும் அந்த நிறுவனம் தலைமைத்துவத்துக்கு போறதுமான தன்மை இருக்கின்றது என்று நீங்கள் இந்த துறையில் நீங்கள் பல அனைத்துலக மாநாடுகளுக்கு கூட சென்றனீர்கள். எல்லா இடத்திலும் கம்பெனிகள் நிறுவனம் தான். கம்பெனிகள் தலைமைத்துவம் பாரது எப்படி எந்த ஒருவர் உற்பத்தியை அதிக அளவிலே பெருக்குகின்றாரோ அந்த உற்பத்தியை பெருக்கின்ற பொழுது எப்படி மக்களுக்கான ஒரு பயன்பாட்டையும் சட்டங்களை மீறாமல் வகையிலும் அதை உச்சப்படுத்துகின்றாரோ அவரை தலைவராக கொண்டாடுவதுதான் கம்பெனிகளுடைய வழக்கமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்பது, நாங்கள் எங்களுடைய நிறுவனங்களுக்கு மேல் நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தியது எங்களுடைய இந்த செய்தி நிறுவனங்களில் இருக்கின்ற பொறுப்பற்ற தன்மையினால். செய்தி நிறுவனம் சொல்ல முடியாது, சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற பொறுப்பற்ற தன்மையினால் இந்த பிரச்சனைக்குள்ளாக இருக்கின்றோம். இந்த பிரச்சனை நாங்கள் கவனத்தில் எடுத்தால்தான் தேசிய ஒருமைப்பாடு என்பது வேறு. நீங்கள் எப்பொழுதுமே யாரும் எதையும் செய்வதை விமர்சிக்கலாம். அது விமர்சனம் செய்வது கண்டிப்பாக வளர்ச்சிக்கான உண்டு, முரண்பாடுகளும் வளர்ச்சிக்கான உண்டு, யாருமே அதை மறுக்கவில்லை. ஆனால் எப்பொழுதுமே அந்த விமர்சனங்கள் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்க வேண்டும். உண்மையும் நேர்மையற்ற முறையில், சான்றாதாரங்களற்ற முறையில், தனி மனித தாக்குதல்களாகவோ அல்லது ஒரு உள்நோக்கம் கொண்டதாகவோ அமைகின்ற பொழுதுதான் பிரச்சனை வருகிறது. அது இன்றைக்கு ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் இந்த BBC ஒன்றுதான் ஓரளவுக்கு
அந்த தன்மையோடு இருக்கிறது. அதனால ட்ரம்பையும் எலன் மாஸ்கையும் அவர்களால் சந்திக்க முடிந்தது. ஆனால் அவர்களுக்குள்ளும் கணக்கு சிக்கல் இருக்கின்ற பற்றி பேசுகின்றார்கள். ஆனால் பிபிசி நிறுவனத்தில் தன்மை இருக்குன்னா தான் அப்படி இருக்கின்ற அந்த தன்மையை கார்டியனில் ஒரு கட்டுரையாக எழுதுகின்ற பொழுது ஒரு மிக முக்கிய செய்தியை சொன்னார். அதை என்று உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் என்னன்னு சொன்னால், நாங்கள் செய்தியில் உண்மைத்தன்மையையும் செய்தியில் நம்பகத்தன்மையும் நாங்கள் ஏற்படுத்தினோம் என்றால் மட்டும்தான் மக்கள் தங்களுக்கான தேசிய தன்மையையும் தங்களுக்கான தாயத்தன்மையும் தங்களுக்கான தன்னாட்சி தன்மையும் பெறுவார்கள். இதில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தன்னலங்களுக்காக அல்லது எங்களுக்கு திடீரென்று ஏற்படுற உணர்ச்சிகளால நாங்கள் தவறுகின்ற பொழுது கூட்டு மொத்தமாக தமிழ் சமுதாயம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் போய்கொண்டிருக்கின்றது. இந்த தன்மை எங்களுக்கு மட்டுமில்லை, தமிழகத்துக்கும் கூட பொருந்தும். சரியா? மக்களுடைய ஆணையை மக்கள் மயப்படுத்துவது ஊடகம். அப்படி மக்களுடைய ஆணையை ஊடகம் அதிலிருந்தான் கல்வி வரும், அதிலிருந்தான் வரலாறு வரும், அதிலிருந்தான் கொள்கை கோட்பாடு வரும் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. அற்புதம், அற்புதம். நன்றி. தமிழறிஞர் மூத்தாய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்கள் இணைந்து உலக அரசியலும் நாமும் என்ற இந்த இன்றைய விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி, வணக்கம்.